கதவம் சேனல் நேயர்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் நம்ம வாராகி அம்பாளை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. வாராகி அம்பாள் காணொலியை பார்த்து பல பேர் பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இந்த காணொலியில் அந்த கேள்விகளுக்கு பதிலும் சொல்ல போகிறேன். அது இல்லாமல் சில அருமையான பரிகாரங்கள் வாராகி அம்பாளுக்கு செய்வது மூலமாக நம்மளுக்கு என்னென்ன பலன் கிடைக்க போகுதுன்றதை சொல்ல போகிறேன். முதல்ல கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறாங்க. வெங்கடேஷ் வேலுன்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார், கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிறதுக்கு வாராகி அம்பாளுக்கு என்ன செஞ்சால் கொடுத்த பணம் திரும்பி வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிரபு அண்ணாவே ரிப்ளை பண்ணியிருக்கார். இந்த மாதிரியே சந்தனாதி தைலம்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் விற்பாங்க. அந்த சந்தனாதி தைலத்தை கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிங்கன்னா கொடுத்த கடன் திரும்பி வரும். இது வாராகி அம்பாளுக்கு செஞ்சு கொடுத்த கடனை திரும்பி வாங்குகிற ஒரு முறை. இது இல்லாமல் கொடுத்த கடனை திரும்பி வர்றதுக்குன்னு ஒரு ராஜா இருக்கார், கார்த்தவீர்யார்ஜுனர். அவரை பிரார்த்தனை பண்ணாலும் கொடுத்த பணம் திரும்பி வரும். நம்ம அவரை பற்றி ஒரு காணொளி ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த மந்திரத்தை பற்றியும் சொல்லியிருக்கோம். வேணும்னா நான் மேலே உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த காணொலியும் பார்த்து கார்த்தவீர்யார்ஜுனர் மந்திரத்தை பிரயோகம் பண்ணி கூட நீங்கள் கொடுத்த கடனை திரும்பி வாங்கலாம். அதே சமயம் 2 பரிகாரத்தையும் சேர்த்து பண்ணலாம். அதாவது வாராகி அம்பாளுக்கு சந்தனாதி தைலம் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வந்துக்கிட்டே அதே சமயத்தில் கார்த்தவீர்யார்ஜுனரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பணம் இன்னும் அதீத வேகமாக உங்களுக்கு திரும்பி வரத்துக்கு வாய்ப்புண்டு. சரி, இது வெங்கடேஷ் வேலுவோட கேள்விக்கு நம்ம சொன்ன பதில். அடுத்தது சாத்வீஸ் வேர்ல்டு அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது ஜாதகத்தில் ஆயுள் தோஷம் இருந்தால் என்ன வாராகி அம்பாளுக்கு பண்ணால் அந்த ஆயுள் தோஷம் தீரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லெண்ணெய்னால் வாராகி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது ஆயுள் தோஷம் நீங்கி ஆயுள் விருத்தி கண்டிப்பாக ஆகுங்க. அதுவும் சனிக்கிழமையில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். தொடர்ந்து 8 சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய்னால் அபிஷேகம் பண்ணிங்கன்னா ஆயுள் விருத்தி ஆகுவது நிச்சயங்க. அதுவும் ஆயுள் விருத்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா ரொம்ப அதீதமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கண்டேயனுக்கு ஈஸ்வரனால் அருளப்பட்ட மந்திரம் தான் மிருத்யுஞ்சய மந்திரம். இந்த மிருத்யுஞ்சய மந்திரம் நம்மளோட கதமம் சேனலில் ஏற்கனவே ஒரு சாண்டிங் மந்திரம் மாதிரியே போட்டிருக்கோம். அந்த சாண்டிங் மந்திரமும் அந்த ஆயுள் தோஷம் உள்ளவங்க கேட்டுகிட்டே வர ஆயுள் விருத்தி ஆகும். அதனால் அதையும் கேளுங்க. அதோட லிங்க்கும் இந்த வீடியோ மேலே உங்களுக்கு கண்டிப்பாக தரோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி எந்த அன்பருக்கு ஆயுள் தோஷம் ஜாதகத்தில் இருக்கோ அவரை வெறுமை இதை லிசன் பண்ண சொல்லுங்கள். முடியும்னு சொன்னோன்னா, பிழை இல்லாமல் அதை சொல்ல முடியும்னு சொன்னோன்னா தாராளமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆயுள் விருத்தி நடக்கும். முன்னதே சொன்ன மாதிரியே இந்த 2 பரிகாரத்தையும் ஒன்று சேரவே பண்ணலாம். சனிக்கிழமை தோறும் வாராகி அம்பாளுக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே மிருத்யுஞ்சய மந்திரமும் சொல்ல இந்த ஜாதகருக்கு ஆயுள் தோஷம் நீங்கி ஆயுள் விருத்தி கண்டிப்பாக வருங்க. சரி, இப்போது 2 பேர் கெஸ்ட் மாதிரியே தயாரித்து அம்பாளுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ண சொன்னீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக விவாகம் நடக்குங்க. அபிஷேகம் பண்ணிங்கன்னா இந்த பயம், பீதி, அதாவது மரண பயம், மரண பீதியெலாம் சரியாகுங்க. அதனால் அம்பாளுக்கு அந்த மாதிரியே உள்ளவங்க எலுமிச்சம்பழத்தினால் அபிஷேகம் பண்ணும்போது நற்பலன்களை கொடுக்குங்க. இதே மாதிரியே என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, என் பொண்ணு பாட்டில் பெரிய ஆளாக வரணுங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சில பேர் என்ன மாதிரி ஆள்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் ரொம்ப பெரிய ஆளாக வரணும், வாக்கு பலிதம் நல்லா வரணும், பேச்சு திறமை வரணும், குழந்தைங்களுக்கு சில பேச்சு பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரியே ஒரு விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அமையிறது அம்பாளுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணுறது. அந்த தேனால் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை நம்ம கொஞ்சோண்டு உட்கொள்ளும் பொழுது குழந்தைங்களுக்கு பேச்சு வலிமை வருது. எந்தெந்த குழந்தைங்கள் பாட்டு சம்பந்தமான துறைகளில் முன்னேறி வரணுமோ தாராளமாக முன்னேறி வருவாங்க. ஜோதிடத்தில் யாராவது முன்னேறி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அம்பாளுக்கு தேனால் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாக்குப்பளிதம் கண்டிப்பாக கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, வக்கீல் மாதிரி இருக்கிறவங்க தேனால் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை எடுத்துக்கும் போது நீங்கள் எடுக்கிற வழக்கெல்லாம் வெற்றி அடைவீங்க. இந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் இது வரைக்கும் நான் 5 எளிய பரிகாரங்கள் இந்த ஒரு காணொலியே கொடுத்துருக்கேன். வாராகி அம்பாலை இந்த பொருட்களால் அபிஷேகம் பண்ணி வாராகி அம்பாலை சந்தோஷப்படுத்தி நம்மளும் வாழ்வலர் மிக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறேங்க.
ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் உங்களை வந்து சேரும்.